இல்லாம விளம்பரம் வேற. தொலைக்காட்சி திருப்பினா எனக்கு கண்ணாடி கண்ணு சரியா தெரியல அம்மா, எனக்கு ஒரு கண்ணாடி அம்மா. அப்பா அடுத்த மாசம் நானே வாங்கி தர்றேன். அம்மா அந்த கிரைண்டர் மிக்சி இதாயிருச்சம்மா, அம்மா அடுத்த மாசம் நான் வாங்கி தர்றேன். எப்படி வாங்குவாய்? இப்போ ஐயா முதல்வர் மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி தரப்படுகிறது. உடனே இந்த அம்மா ஐஸ் பிள்ளை நடை இப்போ 2000. யாரு? எங்க அவங்க அப்பம்ட்டு காசா நம்ம அப்பம்ட்டு காசா? இது ஒரு இப்படி ஒரு ஆட்சி முறை. இந்த பக்கம் ஐயா எடப்பாடியை திருப்பினா மறுபடியும் அம்மா உணவகம் சோத்துக்கு இல்ல. இங்க பாருங்க, காலை சிற்றுண்டி கொடுத்து படிக்க வைத்த ஆட்சி. 60 வருஷம் ஆண்டு என் பிள்ளை ஒரு வேலை கஞ்சி குடிச்சிட்டு வீட்டில் படிக்க வர முடியல. இப்படி ஒரு பிச்சைக்கார பரதேசி கூட்டமா எங்களை ஆக்கிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போடுற உப்புமாவை உங்க வீட்டு பிள்ளை யாராவது படிப்பாங்களா? சாப்பிடுவாங்களா? யாராவது படி சாப்பிடுவாங்களா? இதுல 8000 டோக்கன் மகளிருக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மகளிர் எம்பவர்மெண்டா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள், என்ன வேணாலும் வாங்கிக் கொள்வார். அந்த 8000 ரூபாய் டோக்கன் அம்மா துர்கா அவர்களுக்கும் அம்மா கனிமொழி அவர்களுக்கும் கொடுக்கப்படுதா? கொடுக்கப்படுதா? என்ன கொடுமை! எல்லாருக்கும் குடும்பத்தில் வைக்க 2000. ஐயா எடப்பாடி அவர்களுடைய மனைவியார் அம்மா அவர்களுக்கு 2000 கொடுக்கப்படுதா? கொடுக்கப்படுதா? என் தம்பி 2500, என் தங்கை சங்கீதாவுக்கு 2500 கொடுப்பாரா? என்னடே ஏன்னா இப்படி எங்க நீங்க மானம் கட்டவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, எங்க மானத்தை கெடுக்கிறதுதான் பிரச்சனையா இருக்கு. என்ன கொடுமை இது! எங்க இருந்து எடுப்பாய் பணத்தை? சொல்லிட்டு எடு. எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? கடன் பெறுவ? எதை காட்டி கடன் பெறுவ? என் நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை, என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். எங்க அப்பன் நிலத்தை வீட்டை அடமான வைப்பது போல என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். 10 லட்சம் கோடி கடன். காரணம் ஒண்ணு சொல்லு. எதுக்கு கடன் பெற்றீர்கள்? ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். யாரை கேட்டு கடன் பெற்ற? எனக்கு தெரியுமா நீ கடன் வாங்கினது. ஆனா கடன் சுமை ரேஷன் குடும்ப அட்டைக்கு 2000, ஆனா அந்த அட்டையில 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எப்படி? அது யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? சரி, இப்ப நம்ம அன்பு ஐயா மாங்குடி ஐயாட்டே கேட்போம், உங்க மூலமாக கேட்போம். கடந்த 5 ஆண்டுகளில் செய்யாத ஒரு நல்லதை இப்போது இந்த 5 ஆண்டு வென்று வந்து என்ன செய்வீர்கள்? அந்த 5 ஆண்டில் செய்த ஒரு நல்லதை சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறோம். சொல்லுங்க சொல்லுங்க. அவர் ஒரு குரல் செய்தி என் நம்பி கூட போட்டு காமிச்சான். ஒரு குரல் செய்தி அவருக்காக வாக்கு கேட்கிறவர் பேசுறாரு. ரொம்ப நல்லவர் மாங்குடி, ரொம்ப எளிமையானவர். கால் செருப்பு கூட இல்லாம தான் நடப்பாரு. எளிமையானவர். அவரு உங்க பிரச்சனைய அவர்கிட்ட நேரடியா வந்து சொல்லலாம். 5 வருஷம் ஆண்டு அந்த பிரச்சனை எதுக்கு இருக்கு அவர்கிட்ட போய் சொல்லலாம். ஐயா எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான். 5 வருஷமா ஆட்சி செய்து அதிகாரத்தில் இருந்துட்டு பிரச்சனையே வந்து சொல்லலாமா? ஏன் பிரச்சனை இருக்குது? 5 வருஷத்துல தீர்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பிரச்சனை? திமுக இந்த கட்சியில் தேர்தல் நேரத்தில் நம்ம மேல ஒரு பாசம் வரும்பாரு. மகளிருக்கு 8000 டோக்கன், நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும். இப்ப 8000 டோக்கன் வாங்கி போய் அந்த வாசன் கண் மருத்துவமனை உன் பேர் கேள்வி வாங்கிட்டா. ஐயா முதலமைச்சர் சொல்லிட்டாரு, கடையில கொடுத்துட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கடையை வாங்கிட்டு வா போ, இந்த பாலாஜி மெடிக்கல்ஸ் வாங்கிட்டு வா போ. நம்ம மொத்த டோக்கனே ஐயாட்ட கொடுப்போம். அறிவாலயத்தனமா பேர் எழுதி வைக்கிட்டோம். எழுதிடுமா? என்ன தேவை பேசுறது? 8000 டோக்கன் எங்க இருந்து கொடுப்பீங்க? 8000 எப்ப வாங்குறது? எப்படி பாருங்க, அக்காட்ட காசு கொடுத்து போயிடறாங்க. நீங்க போட்டுங்க, நான் அக்காட்ட காசை கொடுத்துட்டு போயிடுறேன். எப்படி? நம்ம பெண்களை எந்த அளவுக்கு இந்த திமுக இந்த காங்கிரஸ் பிஜேபி மதிக்கிடுதுன்னு பாருங்க. பெண்களையே குறிவைக்கும். உங்களுக்கு மிக்சி, உங்களுக்கு கிரைண்டர், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ், 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய், உங்களுக்கு வேட்டி சேலை, உங்களுக்கு மாசம் 2000, 2500. பெண்களுக்கு தாலி. இப்போ இதை குறிவிச்சு இந்த வாக்கை நம் பெண்களை மதிப்பது, நம் குலதெய்வங்களை போற்றுவதற்கு பதிலாக இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி, தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை
மானங்கட்ட கூட்டமாக்கிட்டு இதுல ஐயா வேற தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டேன், தலை நிமிர விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஏற்கனவே அவன் குடிச்சு தொங்கி தான் போயிருக்கு, தலை அப்படிதான் கிடக்குறான். வேட்டி எங்க விழுந்துச்சுன்னு தெரியாம கிடக்குறான். இதுல அவர் ஒரு மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, இதெல்லாம் யார் சொன்னது? கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது. அவருக்காக இந்த மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க போராடி இன்னுயிர் நீத்த அதை இங்க எடுத்துக்கிட்டு மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க. சரிதான், அதை உங்ககிட்ட இருந்து காப்பாற்றத்தான் நாங்க இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட இருந்து மொழி? எங்கடா இருக்கு என் மொழி? எங்க இருக்கு சொல்லு, எங்க இருக்கு? எங்கேயாவது இருக்கா? எங்க இருக்கு? மல்டி ஸ்பெஷாலிட்டி, மல்டி அடிக்கலாம், மல்டி தமிழ்ல எழுத்து தமிழ், உச்சரிப்பாங்களாம் தங்கிலீஷ், தமிங்கலாம். நான் தமிழன் இல்லை, நீனும் தமிழ் இல்லை, தமிழ்ல. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னட, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளி, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து துளுவர், தமிழோடு ஆங்கிலம் கலந்து நாங்கள் தமிழ்கிழர்கள். தமிழ்கிழர்கள் தமிழர்கள் கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு பேரை மாற்றி தமிழ்கிழ நாடு என்று அறிவித்து விடுவேன். ஏனென்றால் இவர்கள் தமிழர்கள் ஆகிவிட்டார்கள். கொடுமடா கொடுமடா சாமி, கொடுமை. இதுல எங்க ஐயா திடீர்னு எங்கிட்ட மோதாதே அது பாட்டு கேட்டியா? நான் ராசாதி ராசானாடா, இதை மாத்தி பாடவா? இது இது தந்தை பெரியாறு தமிழ்நாடுடா, இது அண்ணாவின் கோட்டைடா. இது ராஜராஜ சோழன் சேர சோழ பாண்டியன் கோட்டை கிடையாது, இது பூலித்தேவர் மருதுவண்டி கோட்டை கிடையாது. இந்த மானங்கட்ட வயலுக்கு கூட்டம் தான் இது. வந்து கோட்டை என்ன கோட்டை? என்ன கோட்டை இது? என்ன கோட்டை? யாருடைய நாடு இது? ஈவேராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வரமுறைலாம் பட்டா போட்டு எடுத்துக்கிட்டு தந்தை பெரியார் மண், ஈவேராமன் வெறிய கத்தி விட்டுற போறேன். பெரியாரே எனக்கு மண்ணு தான், இங்க அவன் புதைச்சிருக்கிறத என் தாய் மண்ணில் தான். சும்மா பெரியாரின் தமிழ்நாடு எப்படி பெரியாரு? தமிழ் சனியன் விட்டோலி, தமிழ் காட்டுமராண்டி மொழி அப்படின்னா பேசுறவன் நான் காட்டுமராண்டி. அப்ப எப்படி அவர் நாடு? இது என் நாடு, மூவேந்தர் முரசரை நாடு. இது பெரியார் மண், இது தந்தை பெரியார் தமிழ்நாடு. தமிழை சனியை விட்டொழி, தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க ஆகிவிடுமா? தலைவர் தமிழர் தலைவர், நாடு தமிழ்நாடு, தமிழ் சனியன், தமிழ் பேசுறவன் நாட்டு மராண்டி. சேட்டை தானே இதெல்லாம், சேட்டை தானே. எத்தனை நாளைக்குன்னு பார்ப்பேன். திராவிடம் என்கிற சொல், திராவிடர் என்ற அடையாளம் எதுவும் இல்லாம இந்த மண்ணுல நான் ஒழிக்கல. நான் பிரபாகர மகன். வாக்கு என்பது ஜனநாயகத்தில் வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக என் அன்பு சொந்தங்கள் தூக்க வேண்டும். அதுதான் மாற்றம்.